நட்சத்திரம், வானம், மேகம் இன்னும் ஒழுங்கா லாக் ஆகலன்னு நினைக்கிறேன். சங்கீதா மொட்டை மாதிரி ஓபன் பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, காருக்குள்ள போயிட்டு நம்ம இன்டீரியர் எல்லாம் பார்க்கலாம். நான் இருக்கேன் கார் உள்ள. கார் உள்ள நீ இருக்கியா? ஆமா, வெல்கம் டு சங்கீதா வினோத் கார் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி டிக்கி வெளியெல்லாம் போனா அழகா இதுல ஒரு தலைகாணியை போட்டு படுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா பெருசா இருக்கு. சங்கீதா நீ சன்ரூப்ல நின்னாலே கழுத்தாடி. சங்கீதா எவ்வளவு குள்ளமா இருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கார் டூர் தான் பார்க்க போறோம். கார்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு நம்ம கார்ல சொல்லிட்டு பாக்கலாம். நாங்க வாங்கியிருக்க கார் எதை பேஸ் பண்ணி வாங்கியிருக்கோம், என்ன கார் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு ஃபுல்லா டீடைலா பாக்கலாம். நீ நானு சேம் பிஞ்ச் மாதிரி இருக்கும் பாருங்க. ஆமா, பிளாக்ல பிளாக். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த குங்கும கலர் கோடு என்னதுல வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்குல்ல. பாக்கலாமா? பாக்கலாம் வாங்க. கார் டூர் பாக்கலாமா? பாக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா அழகா வெளில நின்னுட்டு இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் கார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த கலர் சூஸ் பண்றதே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் சங்கீதாவும் டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒயிட்டே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா நாங்க எதுக்கு எடுத்தோம்னா சேஃபா இருக்கும். நைட்ல போனாலும் நல்லா விசிபிலிட்டியா இருக்கும். இருட்டு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் கார் நல்லா பளிச்சுன்னு தெரியும்ன்றதுக்காக வாங்கணும். அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு போட்டா அழகா வந்து அப்பப்ப கிளீன் பண்ணி மெயின்டெனன்ஸ். ஆமா, மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஆமா, ஏதாவது கிராச் ஏதாவது கோடு கிடு விழுந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். இதுல வந்து அந்த அளவுக்கு தெரியாது. இதான் சங்கீதா ஒயிட் கலர் கார் எடுத்ததுக்கான இது. ஆமா, ரீசன் நிறைய பேர் ஏன் ஒயிட் எடுத்தீங்க, வேற கலர் சூஸ் பண்ணிருக்கலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் இதெல்லாம் ரீசன் எங்களோட தாட், எல்லாரும் கிடையாது. எங்களோட எண்ணம் இது மாதிரி இருந்தனால நாங்க வந்து ஒயிட் எடுத்தோம். அப்புறம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 சீட்டர் தான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், 7 சீட்டர் எடுக்கலாமா 5 சீட்டர் எடுக்கலாமான்னு ஒரே கன்ஃபியூஷன்ல இருந்தோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா 5 சீட்டர் தான் வாங்கி இருந்தோம். செல்டாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா காரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கியால செல்டாஸ். ஆமா, இதான் பிராண்ட், கியா பிராண்ட். செல்டாஸ் பின்னாடி இருக்குமா பேரு? இருக்கும், செல்டாஸ் பின்னாடி தான் இருக்கும். இது ஃப்ரண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ ஃப்ரெண்ட்ஸ். காட்றாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காரோட ஃப்ரண்ட் வியூ. கியா பிராண்ட்ல செல்டாஸ் தான் வாங்கியிருக்கோம். 5 சீட்டர் 7 சீட்டர் வாங்கலாம்னு பார்த்தோம். ஆனா 5 சீட்டரே இப்போதைக்கு போதும். பொறுமா வந்து பாத்தீங்கன்னா வேணும்னா 7 சீட்டர் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பேபி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓன் கார் வாங்கி அவர் ஓட்டி பழகிட்ட பிறகு நல்லா பெரிய கார் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு இது வாங்கணும். இதுவும் 7 சீட்டர் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீளமா இருக்கு. இதான் உள்ள போமா, உள்ள போ சுத்தி பாத்துடலாம் ஃபர்ஸ்ட். சோ இதான் फ्रेंड्स நம்ம காரோட சைடு வியூ. அப்படியே கார் ஃபுல்லா சுத்தி காட்டிட்டு பேபி. சுத்தி காட்டிடலாமா? சைடு வியூ, ஃப்ரண்ட் வியூ. வெளியில நின்னு பேசிட்டு இருக்கல, அப்படியே சுத்தி காட்டிட்டா உள்ள போய் பேசிடலாம். அழகா. இதுதான் பேக் வியூ फ्रेंड्स. போட்டு காரோட நேம் செல்டாஸ். இது பேக் வியூ फ्रेंड्स. இது சைடு. அதான். இதான். காருக்குள்ள போயிடலாமா? கார் ஆன் பண்ணு. சாவி குடுனா ஆன் பண்ணு. அன்லாக்கா. ஆமா. சோ கார் கீ வந்து பாத்தீங்கன்னா இதான் फ्रेंड्स. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேபி கவர் போட்டுருக்காரு. இந்த கவர் நல்லா சூப்பரா இருக்கு பாத்தியா? ஆமா. சோ அன்லாக் பண்ணுமா? ரெண்டு சத்தம் வந்தா அன்லாக், ஒரு சத்தம் வந்தா லாக். டிரைவர் சீட் நீ தான் பேபி போனா. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் காட்டிடுறியா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போய் பேசலாம். ஓகே, நீ ஃப்ரண்ட்ல போ, நான் அங்க காருக்குள்ள போயிட்டு நம்ம இன்டீரியர் எல்லாம் பார்க்கலாம். கார் உள்ள நீ இருக்கியா? ஆமா, வெல்கம் டு சங்கீதா வினோத் கார் ஃப்ரெண்ட்ஸ். சஷ்விதா கார். ஆமா, சண்டைக்கு வருவா. அப்புறம் அம்மா கார் சொன்னா கோவம் வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா கார்னு சொல்லுவா. பாப்பாக்கு தானே வாங்குனீங்க கார்? பிறந்ததுல இருந்தே கார் கேட்டுங்க இருந்தா, அம்மா கார் வேணும். யாரு அந்த கார் பார்த்தாலே ரோட்ல அவளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஈர்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். காரே கேட்டுட்டு இருந்தா. அவ கேட்ட மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கார் வாங்கியாச்சு. வந்து பாத்தீங்கன்னா ஜஷ்விதா கார் தான். அப்படியே டோர் வந்து சாத்திட்டு வா. ஏசி போகுது. ஏசி போதா ஃப்ரெண்ட்ஸ்? காருக்குள்ள வந்தாச்சு. காருக்குள்ள அப்படியே ஒரு தடவை சுத்தி காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எல்லாமே பிளாக் கலர் ஓரியன்டட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரே கலர்ல இருக்கும். நானும் பிளாக் கலர்ல இருக்கேன்பா. டாப் மட்டும் தான் கொஞ்சம் லைட்டா கிரே கலர் மாதிரி இருக்கு. மத்ததெல்லாம் சீட் எல்லாமே வந்து பிளாக் கலர் மாதிரி. நல்ல சீட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும். ஆமா, நீட்டா அகலமா நல்லா இருக்கும். இதுல வந்து 5 பேர் தாராளமா போலாம். முன்னாடி டிரைவர், இங்க ஒரு ஆளு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல பின்னாடி 3 பேர் ஃப்ரீயா உட்காரலாம். அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்தா கூட இதுல 4 பேர் குழந்தைங்களா சேர்த்து 4 பேர் கூட உட்காரலாம். ஆனா 3 பேர் 5 பேர் போனா கம்ஃபர்டபுளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப், லாங் ட்ரிப் எங்க வேணாலும் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஸ்மூத்தா வண்டி வந்து பாத்தீங்கன்னா போவோம். இங்க பாருங்க, நம்ம பின்னாடி 3 பேர் உட்காரோம் இல்லையா, அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் ஒண்ணு, இங்க ஒண்ணு, 2, இதுல ஒண்ணு, 3 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியுமே சீட் பெல்ட் இருக்கு. மொத்தமா நம்ம கார்ல வந்து பாத்தீங்கன்னா 6 ஏர் பேக் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 6 ஏர் பேக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டிக்காக. ஆமா, இருக்கு பாத்தியா, இங்க போட்டு பேக் இங்க ஒண்ணு இருக்கு,
அங்க ஒண்ணு இருக்கு, ஃப்ரண்ட்ல இருக்கும், சீட்டுக்கு பின்னாடி 2 இருக்கு. மொத்தம் 6 ஏர் பேக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிதான், நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடிதான் மேக்ஸிமம் உட்காருவேன், கம்ஃபர்டபுளா இருக்கும். இங்க உட்கார வச்சு நான் உட்காருவேன். இங்க பின்னாடி வந்து யாராவது இருந்தாங்கன்னா அப்புறம் தான் நான் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உட்காருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா இருக்கும். ஒன்னொன்னா கார் பாக்குமா? பேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு வந்துட்டாரு. கார் வந்து இப்ப ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்கு, இங்க என்னென்னலாம் ஐட்டம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பேபி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எனக்குமே காரை பத்தி எதுவும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நான் கார் லைசன்ஸ் எல்லாம் 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து எந்த காருமே அவ்வளவு ஓட்டினது கிடையாது. அந்த டிரைவிங் கிளாஸ்ல கொடுத்த கார் மட்டும் தான் நான் வந்து ஓட்டினேன். அவங்க கூட இருக்கும்போது ஓட்டினதுதான். அதுவும் அவங்க கிட்டயுமே அந்த ஹேண்டில் எல்லாமே இருக்கும். அது நம்ம எப்ப ஓட்டி லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் என்ன நினைச்சேன்னா நம்ம கார் வாங்கி நம்ம ஓட்ட கத்துக்கலாம், புது கார் வாங்கலாமா செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாமான்னு சொல்லி ரொம்ப நாள் டவுட்டா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நானும் நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுக்கு நீங்க புது காரே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் புது காராவே எடுத்துட்டு நம்மளே எடுத்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க பிளான் பண்ணி இத போய் எங்க மூட்டனாலும் நம்ம கார் பிரச்சனை கிடையாது, எது பண்ணாலும் ஸ்கிராச்சஸ் ஆனாலும் நம்ம பாத்துக்க போறோம். ஓட்டினோம்னா நம்ம பயப்படணும், ஏன்னா அவங்களுக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை. அதனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார் வாங்கிட்டு நான் காருமே நல்லா ஓட்ட கத்துக்கிட்டேன். ஆமா, இப்பெல்லாம் பேபி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வெளில எங்க வேணாலும் கார் எடுத்துன்னு கூட்டின்னு போறாரு வராரு. கார்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணா நான் கத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் நாங்க வந்து கார் டூரே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப காட்டலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். இப்ப பேபி நல்லா ஓட்ட கத்துன அப்புறம் கார் டூர். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கார் இங்க பாருங்க பாத்தீங்கன்னா ஸ்டார் வந்து அழகா கியான்னு சொல்லி எழுதி இருக்கா. இது ஆரன், இத அடிச்சா ஆரன் அடிக்கும். சங்கீதா பாரு, அது அம்துல ஆரன் அடிக்குமா? எனக்கு நல்லா தெரியும் பேபி, மத்ததெல்லாம் உனக்கு தான் தெரியும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லைட், இண்டிகேட்டர் சொல்லிட்டு 2. ஆமா, இது வந்து வைப்பர் சங்கீதா. நம்ம மழை பெய்யும் போது மேல ஏறி இறங்கும்ல வைப்பர் கண்ட்ரோல். இது வந்து லைட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க டேஷ்போர்டு கொடுத்திருக்காங்களா. இதுல வந்து காரோட டிஸ்ப்ளே, பெட்ரோல் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஓடுது, டயர் பிரஷர் எவ்வளவு இருக்கு, அந்த மைலேஜ் எவ்வளவு கொடுக்குது அதெல்லாம் பாத்துக்கலாம்ல. இங்க பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் நீட்டா வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிஸ்ப்ளே மாதிரி கொடுத்திருக்காங்க, ஒரே ஈவனா கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இதுல வந்து நமக்கு மீடியா எல்லாம் இருக்கும். நம்ம போன் மூலமா சாங் வந்து கனெக்ட் பண்ணலாம். வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பிளே ஆகாது. ஆனா வந்து கூகுள் மேப் போட்டுக்கலாம். ஆமா, ஆப்பிள் மொபைல், ஆப்பிள் கார்ப்ளே. ஆமா, ஆப்பிள் கார்ப்ளேவும் இதுக்கு ஆண்ட்ராய்டும் இருக்கு. நம்ம ஆப்பிள் கார்ப்ளே மூலமா நம்ம கூகுள் பேன்ற கூகுள் மேப், இதுல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மேப் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூகுள் மேப் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது அழகா கேமராவும் வந்துரும். இந்த டிஸ்பிளேல கேமரா வந்துரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு வச்சுக்கலாம். அழகா வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் பாட்டு வைக்கிறதுலாம் வந்து மீடியா, ரேடியோ, ஆமா எல்லா சிஸ்டமும் இதுல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல். ஆமா, இங்க வந்து ஏசி, இந்த சைடுலயும் ஒரு ஏசி இருக்கு. அதுக்கப்புறம் பாட்டு ஓடும்போது இங்க வந்து டிஜே லைட் ஒன்னு வரும். ஆமா, ரன்னிங்ல கலர் கலரா லைட் இங்கேயும் இந்த சைடுல இருக்குல்ல ஸ்பீக்கர் மாதிரி, இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அழகா லைட் எரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கேன் வைக்கிறதுக்குலாம் ஸ்பேஸ் இதே இருக்கு. இதுவா? ஆமா, இங்கே வாட்டர் கேன் வச்சுக்கலாம். டோர்ல இதெல்லாம் இருக்கு. அப்புறம் இங்க வந்து இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சில்லற காசு அது மாதிரி ஏதாவது போட்டு அது திறந்து க்ளோஸ் பண்றது தானே இது. ஆமா, அதுக்கப்புறம் பட்டன் வந்து கண்ணாடி ஏத்துறது இறக்குறதுக்கு. அதுக்கு அதுக்கப்புறம் இதுல என்ன வச்சிருக்க, குப்பை வச்சிருக்க ஸ்டோரேஜ். குப்பைலாம் இல்ல, அது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அவ்வளவுதான். ஆமா, இங்க கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காரோட பேப்பர்லாம் வச்சுக்கலாம் இதுல. ஆமா, சோ இது மாதிரி கொடுத்திருக்காங்களா. நெக்ஸ்ட் இப்ப வந்தனா இது என்ன பேபி, கியர். ஆமா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கியர் பாக்ஸ். நம்ம கார்ல மொத்தம் 6 கியர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 6 கியர். ஆமா, அதுக்கப்புறம் சார்ஜ் போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேபிள், சார்ஜர். ஆமா, ஐபோன் கேபிள் இருக்கு, எல்லா கேபிளும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஒன்னு வாங்கி வச்சிருக்க பேபி, இது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா போனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கலாம். அதனால இந்த ஒயர் வாங்கி அழகா வச்சுட்டு இதுல. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல். ஒண்ணுல வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுல வச்சாலே நல்ல கூலிங் வருது. ஆமா, புது கார்ல அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு பேபி? இது ரெண்டும் இதுவுமே வந்து ஏசி தான். ஏசி இன்னும் கொஞ்சம் குறைக்கணும், ஏசி ரொம்ப குளிரா இருக்குன்னா அப்படி குறைச்சிக்கலாம். அதுக்குதான், வேற ஒண்ணு. மேனுவலா குறைக்கிறது மேனுவல் ஏசி தான். அதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் இனிமேதான் கத்துக்கணும். கத்துக்கிட்டு சொல்றேன். ஏன்னா வெளியில வர ஏர், உள்ள வர ஏர், அந்த இதுக்கு இப்ப காரோட ஏர் சர்க்குலேஷன் இருக்குல்ல. ஆமா, உள்ள நமக்கு ஒருவேளை கார் ஸ்மெல் பிடிக்காம வாமிட்டா வரும்ல, அப்ப வந்து விண்டோ எல்லாம் திறப்பாங்கல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெளியில அந்த கார் உள்ள வர மாதிரி, காத்து உள்ள வந்து வெளில போற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. ஆனா தெரியல. ஆமா, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கயாவது நல்ல இங்க ஒரு ஸ்பீக்கர் இங்க வைக்கிறதுக்கு ஒரு போட்டோ சாமி படம் வாங்கி சின்னதா ஒரு சிலை வாங்கிக்கணும். வேலு இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா
ஏதாவது சிலை, விநாயகர் சிலை, ஆமா முருகர் சொல்லிட்டு அதை குட்டியா இங்க ஒண்ணு வாங்கி வைக்கணும். அது ஏதாவது ட்ரிப் போகும்போதுதான், இன்னும் எங்கேயும் லாங் ட்ரிப் எல்லாம் போகும்போது வாங்கி வைக்கலாம். இது ஸ்பீக்கர் இது இங்க இருக்கு. ஆமா ஸ்பீக்கர் தான். இங்க ஸ்பீக்கர் செட் பண்ணோம், இப்ப இல்ல அதுல இடம் இருக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல சில்லற காசு பாப்பாவோட பேம்பஸ் தான் வச்சிருந்தோம், எல்லாமே பாத்தீங்கன்னா எடுத்தாச்சு. சரிதான். இங்க வந்து இது என்னது? அது வந்து ஹேண்ட் பிரேக். ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாக்கு சொல்லி தரேன். இது வந்து ஹேண்ட் பிரேக். இங்க வந்து இது வாட்டர் பாட்டில் வைக்கிறது சின்னதா. அது வந்து ஏதாவது ஜூஸ் பாட்டில் வச்சுக்கலாம், இல்ல வந்து வாட்டர் பாட்டில் வைக்கலாம், அது மாதிரி வைக்கலாம். அங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி எல்லாம் ஏத்துறது ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி ஏத்த இறக்குறதுக்கு இது வந்து அட்ஜஸ்ட் பண்ண மேல இது பண்ணிக்கலாம். கண்ணாடி ஏத்த இறக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது லாக் பண்றதுக்கு அன்லாக் பண்றது, எல்லா டோரும் அன்லாக் பண்றது மேனுவலா. அதுக்கப்புறம் இது வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மிரர் அட்ஜஸ்ட் பண்றது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க, மிரர் கீழே போகுது, அப்புறம் மேல சைட்ல போகணும்னா சைட்ல திரும்புது பாருங்க. இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கு. அப்புறம் நம்ம கார்ல என்ன ஃபீச்சர் இருக்கு சங்கீதா? அழகா சீட். இதுதான் சீட். கார் வந்து நம்ம காரோட சீட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நாங்க சீட் கவர் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா போடல. ஆமா கார்ல என்ன வரணும்ல, சப்போர்ட் சீட் பெல்ட் போட்டு சீட்ல இருந்தா ஏர் பேக் வரும்னு சொல்லிருக்காங்க. நம்ம போய் சீட் கவர் போட்டா ஏர் பேக் ஓபன் ஆகலன்னா என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ்? அதனால வந்து பாத்தீங்கன்னா சீட் கவர் போடல. இதுவே நல்லா தான் இருக்கு. அழகா அப்பப்போ வந்து கிளீன் பண்ணி தொடச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. கார் ஃபுல் வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் டிக்கி எல்லாம் பாக்கலாமா? டிக்கி பாக்கலாம்ல, அதுக்கு முன்னாடி சன்ரூஃப் ஆசைப்பட்டு வாங்கினீங்க. இங்க வந்து பட்டன் கொடுத்திருக்காங்க, சன்ரூஃப்காக தான் இங்க பட்டன் கொடுத்திருக்காங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க அமுத்துனா போதும் சன்ரூஃப் ஓபன் ஆகும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஓபன் ஆகுது. இது வந்து ஒரு லேயர், இது ஓபன் ஆயிடும். அடுத்த லேயர் இன்னொரு தடவை அமுத்துனா சன்ரூஃப் ஓபன் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா நீ ஒரே டைம்ல ஃபுல்லாவே ஓபன் ஆயிடும் எல்லாமே. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட சன்ரூஃப். இது வரையும் ஒரு டைம் கூட நான் இதுல ஏறி நிக்கவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நானும் பேபி எங்கேயாவது என்ன கொடைக்கானல், ஏற்காடு அது மாதிரி கூட்டும் போவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். எங்கேயுமே இன்னும் கூட்டும் போகல. கார் வாங்குனதுல இருந்து வேலையும் வேற நிறைய. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் அது மாதிரியே இருந்ததா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எல்லா கார்லயும் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா இந்த சன்ரூஃப் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். நம்ம கார்ல வந்து பேனரோமிக் சன்ரூஃப், அதனால பெரிய சன்ரூஃப் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஏறி நிக்க போறான்னு நினைக்கிறேன். சரி நின்னு பாரு. மொட்டை மாதிரி ஓபன் பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இன்னைக்குதான் பேபி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இத ஓபன் பண்ணி. சங்கீதா நீ சன்ரூஃப்ல நின்னாலே கழுத்தாடி சங்கீதா எவ்வளவு குள்ளமா இருக்குன்னு இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியும், அமுக்க கூடாது, அத ஃப்ரண்ட்ல இருக்குது. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சேஃப்டி தான். அப்புறம் இடுப்பு வரைக்கும் இருந்தா எகிரி விழுந்துட்டா என்ன பண்றது பேபி? ஆமா, எப்படியா இருந்தாலும் ரன்னிங்ல போகும்போது சன்ரூஃப்ல ஓபன் பண்ண கூடாது. ரொம்ப ஸ்லோவா போகும்போது ஒண்ணா இது பண்ணிக்கலாம். ஏதாவது ரீல்ஸ் எடுக்கலாம் பேபி. சைடுல ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம். ஜாலியா நமக்கு வந்து சன்ரூஃப்லயே இந்த கிளாஸ் மட்டும் இருக்கு, உள்ள உட்காந்து நம்ம அப்படியே பாத்துக்கலாம். ஆமா, அதுக்கப்புறம் இது மாதிரி ஓபன் பண்ணா ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நின்னு காத்து வாங்கலாம். கார்ல போகும்போதே ஓபன் பண்ணிட்டு விட்டா கிளாஸ் வழியா நம்ம வானத்தை பார்க்கலாம். ஆமா, இதான் வந்து சன்ரூஃப், மொட்டை மாடி. இங்க இருந்து கார் உள்ள இருந்தே வெளியே பாக்கலாம். இதுவும் நமக்கு ஒரு கார்ல ஒரு ஃபீச்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இது நான் தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த கார் வாங்கினேன். இந்த ஃபீச்சரும் அப்புறம் அந்த சென்சார், முன்னாடி இந்த சென்சாரும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காகவே தான் இந்த கார் வந்து. சோ இது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணோம்னா மறுபடியும் இந்த பட்டனே அமுத்துனா போதும், அதுவே க்ளோஸ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரே ஒரு டைம் இது பண்ணிட்டு அப்படியே பாத்துக்கலாம். இப்ப எப்படி இருக்குன்னா நம்ம வெளியில ஏஞ்சி நிக்கதால வெளிய காத்து உள்ள வராது, ஏசியுமே வெளியே போகாது. இப்ப வந்து அழகா நம்ம மேல வந்து பாத்துக்கலாம். வண்டி ரன்னிங்ல வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம், அழகா பாத்துக்கலாம். நிலா, நட்சத்திரம், வானம், மேகம். இன்னும் ஒழுங்கா லாக் ஆகலன்னு நினைக்கிறேன். சங்கீதா ஒழுங்காவே அமுக்கல. ஓகே, இப்ப இது வந்து லாக் ஆகும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கார் வந்து ஃபுல்லா கவர் ஆயிடும். ஃபுல்லா சன்ரூஃப் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சா? இங்க வந்து அதுக்கான பட்டன் இங்க கொடுத்திருக்காங்க. பட்டன், லைட், இங்க ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அது என்னன்னா கண்ணாடி வைக்கிறது, ஸ்பெக்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அது உள்ள வைப்பாங்க, அதனால அது ஸ்பெக்ஸ்க்கான ஸ்பேஸ். இது லைட் இங்க இருக்கா? அதே மாதிரி இங்க இதுல என்ன பேபி? அது சங்கீதாக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இது எதுக்கு வச்சுக்கிறாங்க கார்ல அப்படின்னு கேக்குறாரு. கண்ணாடி மாதிரி இருக்கு, ஃபேஸ் பாக்குறதுக்கு. இதுல கண்ணாடி இருக்கு, சங்கீதா முகம் பாக்குறது, முகமும் போட்டுக்கலாம் பேபி. வண்டி முகமும் பாத்துக்கலாம். இது எடுத்து கழட்டிட்டா கண்ணாடி தான் ஃப்ரெண்ட்ஸ். முகம் பாக்குற கண்ணாடி இருக்கு. இது ஏன்னா நம்ம கார்ல போயிட்டு ஃப்ரண்ட்ல அடிச்சதுன்னா சன்லைட் டைரக்டா ஃபேஸ்ல அடிக்காம இருக்கிறதுக்காக இது கொஞ்சம் இறக்கி விட்டா மூஞ்சில அடிக்காது. ஆமா, இங்க இருக்குல்ல. அதே மாதிரி டிரைவர் சீட்டுக்குமே இருக்கும் கொஞ்சம் வேற.
அதனாலதான் எல்லா கார்லயுமே இந்த ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் இந்த கார்ல இங்க பாருங்க பின்னாடி உட்காந்துருக்கவங்க வந்து சைடுல நல்லா பளிச்சுன்னு வெயில் அடிக்கும்ல, வெயில் அடிக்காத இருக்கிறதுக்கு அழகா இங்க தூக்கிக்கலாம். இங்க பாருங்க லாக் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்ல இருக்கு. வெயில் வந்து அவ்வளவா வராது. ஆக்சுவலா வந்து ஒரு ரவுண்டா வாங்கி தானே ஒட்டிப்பாங்க. அது வந்து இந்த கார்லயே வந்து அந்த சன் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன் இருக்கு. சூப்பரான ஆப்ஷன். இப்ப பாருங்க இங்க அப்படியே பளிச்சுன்னு வெயில் அடிக்குதா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெயில் அடிக்காது. நான் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் நிறைய டைம் அது எடுத்து போட்டுட்டு தான் போவேன். ஆமா. அடுத்து நம்ம டிக்கியை பார்க்கலாமா? அப்புறம் இங்க பாக்கவே இல்லையே ஏசி. பின்னாடி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏசி. அதுக்கப்புறம் இங்கேயும் நம்ம இங்க பாருங்க சார்ஜ் போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் இருக்கு. இங்க நான் போன் இங்க வச்சுக்கோ. நான் எப்பவுமே இங்க உட்காந்து போன் இது உள்ள வச்சிருவேன். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இதான் வந்து பாத்தீங்கன்னா டிக்கி ஃப்ரெண்ட்ஸ். கார்ல வந்து நமக்கு பின்னாடியுமே வந்து பாத்தீங்கன்னா வைப்பர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வைப்பர் இருக்கு, டீஃபாகரும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓபன் பண்ணுமா? டிக்கியை ஓபன் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்ல எவ்வளவு பெரிய டிக்கின்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்சல் ட்ரெயின் நாங்க போடல. ஏன்னா அப்படியே வச்சிருந்தோம்னா நல்ல பொருள் ஏத்த இறக்கலாம் கரெக்டா இருக்கும். பெரிய தலைகாணி போட்டா இங்கே ஒரு ஆளே உட்காந்துக்கலாம், ஆளே படுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அவ்வளவு பெருசு இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டி டிக்கி வெளியெல்லாம் போனா அழகா இதுல ஒரு தலைகாணியை போட்டு படுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா பெருசா இருக்கு. ஆமா நல்ல பெரிய டிக்கி ஃப்ரெண்ட்ஸ். 435 லிட்டர் சங்கீதா இந்த டிக்கி ஸ்பேஸ். ஆமா பரவாயில்லையப்பா, நல்லா பெருசா இருக்கு. நிறைய திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். செல்டாஸ்ங்கிற மேட் தான் மேல இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடியில டிக்கில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்னி இருக்கு. ஸ்டெப்னி இருக்கு. அதுவும் வந்து இதுதான் டூல்ஸ் தான். ஏதோ டூல்ஸ் பாக்ஸ், ஏதோ ஒரு டூல்ஸ் பாக்ஸ். என்னன்னு கூட பார்த்தது இல்லையே. நான் பார்த்தது இல்லையே என்னன்னு. ஏதோ கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியலையே. ஜாக்கியா என்னது? என்ன ஏதோ ரெட் கலரா கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துருக்காங்க. ஓஹோ ஏதோ ஒட்டுறதுக்கா இருக்கும். மேபி லைட்டு இண்டிகேட்டர் லைட்டிங் என்ன ஃபிட் பண்றதா இருக்கும். புரியுதா இல்லையா? அப்படிலாம் இல்லன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. இது என்னன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுலயே போட்டிருக்கும் பாரு. பேக்கோ லைன் போடுது. பேக்கோ லைன்னா ஏதோ பஞ்சர் ஆனதுக்கு அப்புறம் ரோட்ல எட்டுன்னு வந்து நிக்க வச்சுட்டோம்னு வச்சுக்கேன். ரொம்ப இப்ப இங்க பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தூரத்துல வச்சிடணும். ரோட்ல ஒரு லாங்ல வரவங்களுக்கு கிளிட்டர் ஆகும். இது இந்த இடத்துல பஞ்சர் ஆன கார் நின்றுட்டு இருக்கு. சேஃப்டிக்காக, சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. அதுக்கப்புறம் வேற என்ன ஃபீச்சர் இருக்கு? அப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எமர்ஜென்சி கிட்டு, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காரோட ஃபீச்சர்ஸ் அவ்வளவுதான். அது டூல் பாக்ஸ். ஆமா அதெல்லாம் டூல் பாக்ஸ். டயர் கழட்டுறது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட கார். டிக்கிலயுமே லைட் இருக்கு பாருங்க. ஆமா டிக்கிலயும் லைட் இருக்குதான். இருட்டுல நம்ம ஓபன் பண்ணும்போது லைட் எரியல. அவ்வளவுதான். கேமரா வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார் டூர் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பார்த்தாச்சு. சார் நம்ம கார் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் டூர் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் எம்டியா இருக்கும்போது ஹோம் டூர் போட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு ஹோம் டூர் போடவே இல்லை. ஸோ ஃபுல்லாவே ஹோம் டூர் போடணும்னா வீடுலாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு பொறுமா தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். அதுக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆமா கிடைச்சதும் போடுறோம். ஆமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹோம் டூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.